மூன்று அதிகாரத்துக்கு கீழே அவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். ஆனால் இயேசுவானவர் ஒருபோதும் வாயை திறந்ததும் இல்லை, அவர் வஞ்சகமாக பேசியதும் இல்லை. இது எல்லாமே ஆண்டவருடைய சித்தப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பொறுமையாக ஆண்டவர் இருந்திருக்கணுமா? இப்படி ஒரு ஆண்டவரா? இப்படி ஒரு சுவிசேஷமா? என்னைக்காவது யோசிச்சுக்கோங்க. நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்களா? இது மாதிரி கேட்டிருக்காங்களா இல்லையா? எப்படி இயேசுவானவர் எல்லாவற்றையும் சகித்தார்? அவரால் எப்படி முடிந்தது? அன்பு சகலத்தையும் சகிக்கும். அன்பு சகலத்தையும் சகிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றாரு? அவரு அன்பு. இயேசு கிறிஸ்து அன்பு அப்படின்னா 1 கொரிந்தியர் 13 அன்பு சகலத்தையும் சகிக்கும், உங்களுக்காக எனக்காக. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிளான் பண்ணியே தானே வர்றாரு. பிளான் பண்ணியே தான் செய்யறாரு. ஓகே, அவர் இவங்க பிளான் பண்ணி செய்தாலும் அதற்கு முன்பதாகவே கர்த்தர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. இவங்க பிளான்லாம் எப்படி எடுத்தினாரு? எதற்காக இவ்வளவு பாடுகளை ஆண்டவர் சகிக்க வேண்டும்? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். நமக்காக எதற்காகன்னு கேட்டால் உடனே சிம்பிள் வேண்டும், நமக்காக. அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா இதுக்கு மேலே பிராண்டே தேவையில்லை. ஏன்னா நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு நமக்கு தெரியும். நாம எப்படிப்பட்டவங்க? அவருடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறதுனால அவரும் அந்த மாதிரி, நாம் அவருடைய மாம்சத்தை நாமும் பிள்ளைகளாக இருக்கிறபடினால அவரும் இதே மாம்சத்தில் அந்த பாவத்தை நீக்குவது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. பாவத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்புக்காக அவர் நமக்காக மரித்தார். இந்த பாவத்திற்கு நான் நியாய தீர்ப்பு உண்டு, அந்த பாவத்திற்காக தண்டனை உண்டு, அதை ஏற்றினார். எதற்காக கர்த்தர் இவ்வளவு பாவம் செய்யாத ஒருவர் இவ்வளவு பாடுகளை பட வேண்டும்? இதன் மூலமாக என்ன நம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார்? ரட்சிப்பின் அதிபதியை அவர் பட்ட பாடுகளாலே பூரணப்படுத்துவது. எபிரேயர்கள் நிருபத்தில் அவர் ரட்சிப்பின் அதிபதியை பூரணப்படுத்தும் போது நம்முடைய ரட்சிப்பு பூரணமாகிறது. என்ன சொல்ல வந்தீங்க? நம்மை போல பாடுபட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு, நம்மை போல பாடுபட்டு எல்லா விதங்களிலும் பாடுபட்டு, ஆனால் பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கார். அதாவது நம்முடைய பாடுகளை பார்த்து பரிதவிக்கத்தக்க, ஐயோ என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடியவர் இல்லை. எல்லா வழியிலையும் நமக்காக பாடுபட்டவர். ஒருத்தர் சொன்னாரா, ஆண்டவர் அந்த உலகத்தில் நான் படுற கஷ்டத்தெல்லாம் பட்டிருக்கணுங்கய்யா, எல்லா வேதனையும் பட்டிருக்கணும், அவர் அவமானம் அடைஞ்சிருக்கணுங்கய்யா, அவர் பட்டினியாக கிடந்திருக்கணும், அவர் உட்கார்ந்துருக்க இடம் இருந்திருக்க கூடாது, அவருக்கு நல்ல நண்பர்கள் இருந்திருக்காங்க, நண்பர்களே காட்டி கொடுக்கணும், எல்லாம் இயேசு கிறிஸ்துவில நிறைவேறிச்சுப்பா. நீ சொல்லக்கூடிய அவ்வளவு பாடுகள், நீ போகக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இயேசு கிறிஸ்துவில நிறைவேறினது. இவ்வளவு காரியங்கள் மொத்த பவரை கையில் வச்சுக்கிட்டு தான் அவர் அது வாங்கினார். இது அதுக்கு மேலே அதுதான் புரியாத புதராக இருக்குது. ஏன்னா அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் கொள்ளையாடிய பொருளாக இல்லாமல் தம்மைத்தான் வெறுத்து எம்ப்டிட் ஹிம்செல்ஃப், அடிமையின் ரூபம் எடுத்து எம்ப்டிட் ஹிம்செல்ஃப்ங்கிறது, அதாவது இதால் முடியும் அவரால், ஆனால் அதை செய்யலை. தன்னுடைய கைகளை தானே கட்டி போட்டார் கர்த்தருடைய பரிசுத்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. ஒருவேளை செலோத்தியர் போல இயேசுவானவர் செய்திருப்பார் என்றால், மக்கபீஸில் எழுதப்பட்டிருக்கோம், ஆனால் சுவிசேஷத்தில் அவர் பெயர் எழுதியிருக்கார். மக்கபீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இருக்குது, அதில் எழுதப்பட்டிருக்கலாம் அவருடைய பெயர், ஆனால் சுவிசேஷத்தில் நிச்சயமாக எழுதப்பட்டிருக்காரு. அவர் அநீதியாக சட்டத்திற்கு முன்பாக பட்டப்பகலிலே பலர் முன்னிலையிலே 3 அதிகாரத்திற்கு கீழ் ஏளனப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டார். ஆனால் அவருடைய முடிவை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நிச்சயமாக அவர் மரித்த போது ஐஸ்வர்யவான்களோடு இருந்தார். அவருடைய ஜனத்தை, அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? இது ஒரு பெரிய அதிசயம் சொல்லுவோம், நம்ம சொல்லுவோம் அதிசயம் ஆனால் உண்மை அப்படிங்கிறதா. இந்த 53வது அதிகாரம் ஏசாயாவுடைய புத்தகத்தை வாசித்து கொண்டு வரும்போது நம்மளாலே புரிந்து கொள்ள முடியலை. எத்தனையோ தடவை நம்ம படிச்சிருக்கிறோம். இவ்வளோ அழகாக நேர்த்தியாக ஒவ்வொரு நுண்ணியமாக இயேசு கிறிஸ்துவை நிறைவேறுகிறது. சரி, இப்பொழுது நம்ம 5வது பகுதிக்கு போவோம். 5வது பகுதி ஏசாயாவுடைய புத்தகம் 53வது அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள். 5வது பகுதியில் ஒரு சார் இந்த பகுதியில் தீர்க்கதரிசி பேச ஆரம்பிக்கிறார். எல்லாம் கடைசியாக முடிஞ்ச போது தீர்க்கதரிசி கடைசியாக எல்லாத்தையும் கொண்டு சொல்கிறார். சரி, வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்கு சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார்.
கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ரொம்ப அழகாக, அதாவது கர்த்தராக இயேசுவானவர் எப்படி ஒரு பாவத்தை நிற்கக்கூடிய பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார்னு சொல்லி இந்த பகுதியில் வருது. அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணி அவருடைய பாவத்தை தாமே சுமந்து, 2-3 இடங்கள் வருது. அக்கிரமங்களை தாமே சுமந்து என்னது தாமே சுமந்துன்னு 2-3 தடவை வருது. எத்தனை தடவை வருதுன்னு பாருங்க. தாமே, அவரே செய்தார். அவரை நொறுக்க பாடுகளுக்கு ஆத்மாவை தம்மை கொடுக்கும் பொழுது அவரே கொடுத்தார். அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளை இருப்பார். அதுக்கு பின்பதாக 11வது வசனத்தில் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமானாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அதற்கடுத்ததாக அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் உருவாக எழப்பட்டு அவருடைய அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து. இதில் என்ன தெரியுது? என்ன சொல்ல வருகிறார் இந்த தீர்க்கதரிசியானவர்? யாருடைய கம்பல்ஷனில் கிடையாது. ஒன்று, யாருமே அவரை வந்து கம்பல் பண்ணலை. ஆனால் நம்ம சொல்கிறது மாதிரி இயேசுவானவர்கள் மேல் வைக்கப்பட்ட ஆண்டவருடைய திட்டம் வந்து இருந்தது, சித்தம் இருந்தது. தாமே 7 times வருது. 7 தடவை வருது. இதில் 7 முறை. எங்கெங்கெல்லாம் தான் வருது? தாமே, தமக்கு, தனது. எங்கே தானே வருது? இந்த பகுதியிலையா? ஆமாம், இந்த பகுதியில் 7 தடவை. 10லேருந்து 12க்குள்ள, 10லேருந்து 12க்குள்ள தாம், தம்முடைய, தாமே, தமக்கு என்று சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாமே தன்னை ஒப்பு கொடுத்தது. ஏன் இந்த பகுதியை ரொம்ப விசேஷமாக பார்க்க வேண்டியிருக்கு? இந்த வசனத்தை மட்டும் வேற யாரும் செய்ய முடியாதது இவர் செய்தார். ஓகே, கம்பல்ஷன் கிடையாது. ஒன்று. அடுத்தது வந்து நோ அதர் சப்ஸ்டிடியூஷன், வேற இன்னொரு பொறுப்பு கிடையாது, யாருமே செய்ய முடியாது. வேற அப்படின்னா என்ன அர்த்தம் தான் கேட்குறேன். தாமாகவே முன் வந்து செய்ய வேண்டும், விருப்பப்பட்டு. ஓகே, அதாவது அவரே விருப்பப்பட்டு செய்கிறார். வேற என்ன? நம்மேல இருக்கிற அன்பினாலே இயேசுவானவர் தப்பித்து போக வேண்டும் என்றால் எப்பயோ போயிருக்கலாம். ஆனால் ரொம்ப தெளிவாக இந்த பகுதியில் இருந்தவர் இந்த வாலண்டியர்லி, அதாவது தானாகவே செய்தார். அதாவது அவரை வந்து ஒன்றும் கம்பல் பண்ணவும் இல்லை, திடீரென்று பிடித்து கொண்டு போகவில்லை. அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவர் கைதியாகவில்லை. இட்ஸ் நாட் அ சிச்சுவேஷனலி, அந்த சர்க்கம்ஸ்டான்ஸிலே ஹி வாஸ் கன்விக்டட். ரொம்ப தெளிவாக இருந்தார். இட்ஸ் அ வாலண்டியர்லி. இயேசுவானவருடைய வாழ்க்கையில் இதைத்தான் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். எந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரியுது? எருசலேமுக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லுவார். அந்த நிகழ்ச்சி ஞாபகம் இருக்குதா? ஆமாம், அந்த நிகழ்ச்சியில் என்ன நடக்குது? எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் அப்படிங்கும்போது நம்ம அண்ணன்மார்கள் என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் போய் சாப்பிடலாம்ங்கிறாரா? நம்மளாம் வாருங்கள் எல்லாரும் போய் சாகலாம், அவரோடு கூட சாகலாம். அப்போ ரொம்ப தெளிவாக தெரியுது. அடுத்தது இன்னொரு பகுதியில் அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாருக்கும் முன்னாடி கிடுக்கிடுன்னு நடக்க ஆரம்பிச்சிடுவார். ரொம்ப வேகமாக பெட்டியை தூக்கிட்டு ரொம்ப குயிக்காக. ஒரு பெட்டி தான் இருந்திருக்கும் சின்னது. ஏன்னா அவர் சொல்கிறார் நிறைய தூக்கிட்டு அலையாத, ஒரே ஒரு பையன் மட்டும் தான் போட்டு போ அப்படின்னு இருக்காரு. அவர் ரொம்ப வேகமாக போகிறாரு. அவர் போகிறத பார்த்து உடனே என்ன செய்கிறாங்க? இப்போ தான் எல்லாரும் அவரை அடிக்கிறேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இப்போ போய் வேகமாக அங்கே போயிட்டுருக்கிறாரு என்ன அப்படின்னு சொல்ல ஆச்சரியப்பட்டு எல்லாம் சொல்கிறாங்க, சரிப்பா வாங்க போய் எல்லாரும் போய் அங்கே சாகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ரொம்ப தெளிவாக கர்த்தர் தன்னுடைய முகத்தை நேராக எருசலேமுக்கு நேராக திருப்பினார். இன்னொரு இடத்துல இருக்கும். அதாவது ரோட் மேப்ல என்ன சொல்றீங்க? சபிக்கும் பொழுது எருசலேமே எத்தனை முறை பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனதா இருந்தேன், ஆனால் உங்களுக்கு மனது இல்லாமல் போயிட்டு. ரொம்ப சொல்றேன் இல்ல, அதாவது என்ன சொல்றாரு? வாலண்டியர்லி, அதாவது ரொம்ப ஃபோக்கஸ்ட் அல்லது பர்பஸ் ட்ரிவன் லைஃப் அவருடைய லைஃப். வேலை வரவில்லைன்னு சொல்லும். எனக்கு இன்னும் வேலை வரலை. இந்த இப்போ கடைசியாக என்ன சொல்கிறாரு? என் வேலையோ இப்பொழுது வந்தது, இதோ என் வேலை வந்தது அப்படின்னு சொல்லி இந்த 12வது அதிகாரத்தில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இது வரைக்கும் அவருடைய வேலை வரவில்லை, அதில் கை போடவில்லை யாரும் அவர் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம். கடைசியில் என்ன இருக்கும்? இதோ என் வேலை வந்தது, எழுந்திருங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய நேரம், அந்த வேலை நேரம் வந்தது. அதாவது பிதா ஒப்பு கொடுத்தார், இவர் தாமே தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமாம், பிதாவும் ஒப்பு கொடுத்திருந்தார். அதே சமயத்தில் பிதாவுடைய சித்தத்திற்கு அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இட்ஸ் அ வாலண்டியர்லி சரண்டர். என்னங்க? இல்ல, மாஸ்டர் பிளான் இஸ் அ பிளான் ஏ.
there is no plan B, eternal plan. ஆண்டவர் எருசலேமுக்கு நேராக போகிறார். இதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, அவங்களுடைய பிரதர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அதை நீ பண்ணுற இந்த மோடி வித்தையெல்லாம் எங்கே போய் காட்டணும், எருசலேமில் போய் நல்லா பெரிய எல்லாருக்கும் முன்னாடி காட்டு, அப்போ நீ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவேன், கட் அவுட்லாம் வைப்பாங்க உனக்கு. அதான் சொல்கிறாரு, ஒன்று உங்கள் வேலை வந்துச்சு, ஏன் வேலை வரல, திஸ் இஸ் நாட் மை டைம். ஆனால் ஒரு நேரத்தில் அவர் என்ன செய்றாரு, நேராக அவருடைய ஜிபிஎஸை போட்டாருங்க, ஜெருசலேம் டு ஃபினிஷ். எங்கேயுமே நோ ஷார்ட்கட் எல்லாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் போயிட்டுறாரு. எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கக்கூடியது என்னென்றால், இயேசுவானவர் எந்த விதத்திலும் தன்னுடைய நோக்கத்தை மாற்றவே இல்லை. எல்லா பகுதியிலும் இந்த பகுதியில் முழுவதுமாக நாம் பார்த்து கொண்டு வருவது என்னென்றால், ரொம்ப தெளிவாக கர்த்தருக்கு சித்தமானபடி அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும். இதில் ஒரு பகுதியை மட்டும் நம்ம பார்த்துட்டு முடிப்போம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்ன சொல்ல வர்றார். அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்ன சொல்லப்பட்டிருக்குதுல. அவரை நொறுக்க சித்தமாக்குவது, அவரை பாடுகளுக்கு உட்படுத்துவது, இதுதான் கர்த்தருடைய சித்தமா. நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம பாடுபடுறதெல்லாம் கர்த்தருக்கு சித்தம் இல்லைங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, இயேசுவானவர் பாடுபட்டார் இனிமேல் நம்ம பாடுபட வேண்டியது இல்லைங்க. அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறேன்னு சொல்கிறாரு, அடிச்சுவடுகளை நான் வைத்து போயிருக்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் நடந்தது கல்லும் முள்ளுமான அந்த பாதை என்றால், உங்களுக்கு எனக்கு இந்த குறுகலான பாதையை தான் தந்திருக்கிறாரு. அவரை நொறுக்குவது கர்த்தருடைய சித்தமா அப்படின்னு கேட்குறேன். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். கர்த்தரோன்னு ஏன் வருது? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி, இது யாருடைய பிளான் இல்ல, கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடையது. பிளான். ஆமா, இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்துல என்ன முடியுது? இவர் கொடுமை செய்யல, வஞ்சனை செய்யல. இவர் நல்ல மனுஷன், ஆனால் இவ்வளவு நல்ல மனுஷனா இருந்தாலும், பாவம் இல்லாதவராக இருந்தாலும் கர்த்தருடைய பிளான் வேற. அதாவது இவர் நல்லவரா இருக்கிறதுனால அவரை சரி விட்டுருவோம் அப்படின்னு கிடையாது. பிதாவானவர் அப்படி சொல்லல. இவர் தன்னுடைய வாக்கினாலும் அவருடைய செய்கையினாலும் பரிசுத்தராக இருந்தார். எனவே என்ன செய்யறாரு இப்பொழுது? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி. நொறுக்கங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்லலாம்? நொறுக்கங்கிற வார்த்தைக்கு அடிச்சு துண்டு துண்டா பீஸ் ஆக்கிறது. நொறுக்கு தீனி சொல்லுவாங்கல்ல தமிழ்ல. அதாவது முறுக்க அப்படி பிடிச்சி எக்ஸாக்ட்லி அந்த வார்த்தை சரீரத்தை அடித்து உருக்குலைப்பது, அடித்து அந்த உரு இல்லாமல் பண்ணுவது, அல்லது சதையை சிதைப்பது, எலும்புகளை துண்டு துண்டாக உடைப்பது. இந்த வார்த்தைக்கு அதுதான் மீனிங், எபிரேய வார்த்தைக்கு. இந்த வசனம் 5 இதே அதை நொறுக்குதல் என்றது. இயேசுவானுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் இது உண்மையாக இருந்தது பாருங்கள், எவ்வளோ தூரம் நடந்துச்சு பாருங்கள். அதாவது அவரை நொறுக்குவது என்பது அவருடைய உருவம் இல்லாமல் அவருடைய அந்தகாரப்படும்படியாக, இதுதான் அவரை முகத்தை பார்க்கும்பொழுது திருப்பி கொண்டோம். அவர் விரும்பத்தக்கமான ஒரு அந்தக்கேடு அடைந்தார். அதாவது அவருடைய ரூபமே மாறி போகக்கூடிய அளவுக்கு அவருடைய எலும்புகளுக்கு அவர் வெளியில தென்பட்டது. சதையிலிருந்து தெரியக்கூடிய அவரே அவர் எலும்புகளை பார்த்ததா சங்கீதத்தில் ஆண்டவருடைய சித்தமா இருந்தது. ஏனென்றால் ஒரு காரியத்தை நீங்கள் நான் அவசியம் புரிஞ்சுக்கணும். நிறைய நேரங்களில் இவ்வளவு பாடுகள் அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறோம். இந்த கேள்விக்கு சரியான பதில் என்ன தெரியுங்களா? நாம் செய்த பாவத்திற்கும் இதற்கு மேலான தண்டனையை ஆண்டவர் தர முடியாது. ஏனென்றால் அவ்வளவு தூரம் கொடியதாக செய்திருக்கிறோம். எவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறோமோ அவ்வளவு தூரம் அவர் மேல் வைத்தது. எல்லா பாவங்களும் அவர் மேல் வைக்கப்பட்டது. நிறைய பேருக்கு இந்த கான்செப்டே புரியலை, இந்த காரியமே புரியலை. என்ன புரியலைன்னா, இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்கலாம். நம்ம எவ்வளவு தூரம் தேவனுடைய மகிமையை அற்று போய்விட்டோம் என்ற இந்த பாவத்தினுடைய பாரத்தை அறியாதவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை அவர்கள் ஒப்புக்கொள்ள முடியாது. ஏன்னா இதுதான் நிச்சயமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பு. இதற்கு காரணம் என்ன? நாம் தேவ மகிமை இழந்து விட்டோம். திரும்ப கொண்டு வரணும்னா அதற்கு செலுத்த வேண்டிய பிராயச்சித்தம். அவர் நொறுக்கப்பட்டார், பீஸ் ஆக்கிட்டாங்கய்யா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
ஏனென்றால் நீங்களும் நானும் சிதைக்கப்படாமல் இருப்பதற்கு கர்த்தர் தம்மை சிதைக்க ஒப்பு கொடுத்தார். இதுதான் சுவிசேஷம். தொடர்ந்து பார்ப்போம்.